கிச்சனை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இல்லை, உங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாகவுமே நம்ம லீவில் வந்து ஃபங்க்ஷன் விலாக் இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தோம். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்ட உடனே அவங்க அப்படியே சோம்பேறியாக மாறிடுவாங்க. ஏன்னா எந்திக்கிற டைமிங்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கா இல்லை எனக்கு மட்டுமாங்கிறது தெரியல. காலையிலே லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுல நைட்டே நான் வந்து கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுச்சோ அன்னையிலேருந்து அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. ஃபுல் சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி காலையிலே நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியும். அதாவது எல்லா காய்கறி எல்லாமே போட்டு பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுக்கிறது தான். இது வந்து சின்ன பிள்ளைங்களில் கூட நம்ம விளையாடுவோம். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு விளையாடுவோம்ல, அந்த சாதம் தான் இன்றைக்கி வீட்டில் செஞ்சேன். அதுக்கு கூட்டு பார்த்திங்கன்னா பிரண்டை துவையல். நான் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய் கடாயில் விட்டுட்டு பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு அப்படி வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துப்பேன். வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தானது கூட. கண்டிப்பாக கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.